வெல்கம் டு லவஞ்சி vlog. Adios amigo. டேய் வண்டி எடுங்கடா. அரக்கோணம் சென்னை சென்ட்ரல் லோக்கல் நடைமேடை 1A உள்ளது. நான் எவ்வளவு கோடி பாய் வச்சிருந்தானே ட்ரெயின் இங்கே எங்கடா இருக்குது ட்ரெயின் ஐஸ் இருக்குதா அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு ஜெடி. தெரியுதா எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. லவஞ்சி பிளாக்ல இருந்து மிஸ்டர் ஜேடி பிஸ்கோ ஜோடி பாலாஜி ஜோடி அரக்கோணம் சென்னை சென்ட்ரல் லோக்கல் is on platform number 1A. ஏய் ஜெடி வா போலாம். தளபதி சீன் எல்லாம் இங்க எடுக்காத. கப்பு முக்கியம் பிகில உட்கார்ந்து இருப்பான்டா. செட்டியோட வந்துக்கிறான். ஓகே பாய். வெல்கம் டு லவஞ்சி பிளாக். அவ்வளோதானே இப்போ ஒரு புதுசாக ரயில்வே போகிறோமா? மேலே ஒரு ஷேக் போட்டு அப்படியே கீழே வருவோம். அரக்கணம் போட்டு தெரியும். நாங்கள் ஸ்லோமாக வாக்கு விடுவோம். ஓகே ரெடி ஓகே. என்னது 2 ஹவருக்கு இங்கே மாதிரி எப்படி இருக்கிறான் மஜாவா? போயினே போய் நான் போயினே பேசு. ஒரு பையன் தான் வெளியே இருப்பான். ஒரு பொண்ணு கோசம் ஒரு பையன் வர மாட்டேன். போர்டு தெரிந்தா போர்டு பார்க்க மாட்டேன். ஒரு பொண்ணு கோசம் பொண்ணு கோசம் அப்பெல்லாம் சொல்லாதீங்க. இப்போ நான் ஒன்று பேசுகிறேன். நீ என்ன பண்ணுற தப்பு இவனா பண்ணுறது கஷ்டம். பூமர் அங்கிள். எஸ் கமான் கமான். நம்மளுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் வச்சு புரியவே மாட்டேங்க. முதல்ல டிக்கெட் எங்கே இருக்குது? 10 ரூபாய் டிக்கெட். 40 ரூபாய் டிக்கெட் வச்சு 40 ரூபாய் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? 40 எட்டி பார்க்காத அசிங்கமாக. நான் அப்புறம் நேரம் இதான் வரும். என்னடா இங்கே வரேன்னா என்ன எக்ஸ்பிரஸ் சாப்பிட மட்டும் தான் பண்ண சாப்பிட மட்டும் தான் பண்ணுவாங்க. வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். இவர் வந்து இங்கே காட்ட இவர் வந்து ஃபோட்டோகிராஃபரு. இவர் வந்து சேனல் வச்சுருக்கிறவர். இவர் ஏன் வராரு எதுக்கு வராருன்னே தெரில. இவர் ஒருத்தர் ஆடாடி உங்களை வச்சு இந்த மாதிரி கேங் வந்து நீங்கள் சிட்டிலே சேனல் கண்டுபிடிக்கிறீங்க. கண்டினியூ பண்ணலாம். ஆமா ஆமா ஜாலியாக இருக்குது. ஒரே இடத்துல வேணுமா?
ஒண்ணுமே பண்ண முடியாது. வந்துட்டு இந்த பக்கம் திரும்ப நான் அப்படியே ஒரு சீன் பாடுறேன். இவங்க பண்றது ஜோக்கே இல்ல, ஆனா இவங்க தான் நினைச்சிருக்காங்க அது ஜோக்கு அப்படின்ட்டு. வாங்க அடுத்தது வந்து பவுடர் போட்டு ஒரு பொட்டி இந்த இடத்துல மேலே புரியுது. போயிட்டு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. 2 டீ போட்டால் தான் டீ வாங்க. புரியுதா? புரியுதா ரைட்? வாடா வருவாங்க. உடனே போய் பொக்கே வாங்க போற. நான் இழுத்து இழுப்புக்கெல்லாம் வரியே. யாரா நீ? யாரு? இப்படி போடானா வரானு, அப்படிக்கா போடானா போறானு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் 7ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ தான் கட்டினாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி இது அந்த பிரிட்ஜு கரெக்டாக செகண்ட் பிரிட்ஜு அது இது ரொம்ப நாள் கழிச்சு போட்டாங்கடா. அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வெள்ளக்காரர் இருக்கும்போதே இந்த அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் கட்டினா சென்னை டு அரக்கோணம் ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் கட்டினது. ஒரு விஷயம் இருக்குதுல்லடா தெரியல. போனா எலெக்ஷன் சொன்னாங்க. அவனே வேற ஒருத்தர் ஓட்டு போடுவான், இவன் வேற ஒருத்தர் ஓட்டு போடுவான். பஞ்சாயத்து பால் டாயில் குடிச்சாண்டா. ஒரு பொண்ணோட கரியருக்காக ஒரு பையன் கூட போக முடியாதா? துவக்கம் சரியாக இருக்கு. ஏன்னா வந்து எப்படி சொல்றது, நம்மளுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்றதை வச்சு இது பண்ணாங்க. முதல்ல போடல வாங்கடா, ஏன் வெறி பண்றீங்க? எந்த ஊருக்கு போனாலும் நீ முதிர் போறல இதான் உள்ள போனாங்க. அரக்கோணம் மெயின் சர்ச் தான். லிஃப்ட்ல போலாமா? இது பார்ட் 1. சரி வா லிஃப்ட்ல போலாம். பார்ட் 1 லிஃப்ட்ல போறீங்களா? இது அரக்கோணம் பிள்ளையார் கோயில். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டிக்கெட் கவுண்டரு. அப்படியே டிக்கெட் கவுண்டர் தாண்டி வந்தீங்கன்னா லிஃப்ட். இங்க வந்து நின்ட்டானுங்க. அவனை அங்கர் சொல்லிட்டு நான் அப்படி போயிட்டேன். இங்க ஓடா நான் இதே கட்டஸ்ட் போலண்ணா. சார் அந்த பர்மிஷனுக்கு சார் இந்த மாதிரி தித்தினி கோயிலுக்கு போறோம் பொண்ணுங்கலாம் இருக்குது. சாட்டர்டே லீவ் போனோம். சாட்டர்டே லீவ் என்ன பண்ணா நேரா அங்க நின்னு சொல்ல வந்து அப்படி புடிச்சு போயிட்டாங்களா? அப்பதான் எக்ஸ்பிரஸ் போச்சு. ஒரு எக்ஸ்பிரஸ் போச்சு. ரெண்டாவது ஃபிளைட் அது போய் சென்றாங்க. கிராஷ் ஆகி எக்ஸ்பிரஸ் ஏறி போய் வேண்டியதானே. எங்க சென்னை போவோம். சென்னை போனா நீ தித்தினி போ சொல்லலாம். அதுதான் அதாவது கிராஷ் ஆகி வந்தனா நான் டிப்பி தான் ஒன்னியா கை போட்டு போயிட்டாங்க. மேல கை போட்டு ஹிந்தி கட்டிட்டாரு. ஹிந்திக்காரன் அதான் மஜா கமால் அண்ணா இந்த மாதிரி. ஆனா அரகோணத்துல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே தலையிலே வச்சிருப்பாங்க.
அதுதான் நீங்க தான் பேசவே மாட்டீங்கண்ணா. என்னடா பேசுறது அவன் டெட்டிட்டு மாட்டினா இது மாதிரி பேசினா நான் எப்படி கவுண்டர் கொடுத்துருவேன். ஒன்று வந்து டைட்டா இப்போ நம்ம அப்படியே போகிறோம் இதே மாதிரி பேசினேன் அப்படியே ஒரு இடத்து பார்த்து நீ சொல்கிற இதெல்லாம் நான் ஒன்று வந்து கவுண்டர் விட்றேன். அதுதான் மேட்ரு. அது விட்டு ஸ்லோ மோஷன் ஆனால் நீ ஒன்று சொன்ன பற்றி நான் ஒன்று பேசலாம். ஆனால் வந்தேன் சின்ன பிள்ளை மனசு நமக்கு சின்ன பிள்ளை மனசு இல்லை பண்ண அப்படி பண்ண அந்த வீடியோவே நீ ஒன்றும் போடல. அந்த வீடியோ போட்டது லாஸ்ட்டாக வீடியோ எதனா ஒரு இடத்துல வச்சு காலேஜ் வச்சு அப்படியே காலேஜ் 10th பாஸ் ஆனால் நம்ம தான் அப்படின்னு 10th பாஸ் +2 எங்கள் தலைவன் கொரோனா வந்து காப்பாற்றி விட்டான். காலேஜுக்கு போனேன் எதனா ஒரு பொண்ணு உசார் பண்ணி ஒன்றும் நடக்கல. என்னைக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டினாங்கன்னா சொல்லுவோம்டா கணக்கில் அதே ஃபோனில் போடுற கூகுள் அக்கா இருக்குல்ல போட்டு என்னைக்கு இதை கட்டினாங்கன்னு மட்டும் இதை கட்டினாங்க அப்படின்ற ஒரு டேட் மட்டும் சும்மா சொல்லு. ஹாய் யூடியூப் அப்பா அரக்கோணம் ஹிஸ்ட்ரி சொல்லுங்க. அக்காவை போட்ட அண்ணன் வரான் போட என்ன சொல்றான்னு ஒரு அக்கா சொன்னா என்ன சொல்றான்னு போட அந்த வீடியோ ப்ளே பண்றான் அவன் என்ன சொல்லிக்கிறான்னு கேட்பேன். எப்பவுமே அக்கா சொன்னாதான் ஒரு ஃபோர்ஸோடு கேட்பேன். நான் அண்ணன் சொன்னா நான் எங்கேருந்து கேட்குது. இது வந்துச்சு ஒரு ஹிஸ்ட்ரி. Arakonam Junction railway station code ada history ada one of the old railway station in India ada afandra apnya one of the afandra korida sutma kochira இது டைவர்ட் ஆகுதா படிச்சிங்கடா one of the oldest railway station in India located on the first railways in South India லே நம்ம அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சாமாங்களே. அப்புறம் வந்து the first train to South Indian was from Mumbai formerly called Bombay to Rayapuram Chennai via Arakonam Junction in one of the oldest லெசன் பிரச்சனை ஏரியாண்ணா இல்ல நல்லா பச்சேன்டா தமிழ் தகராறாவது அசிங்கமா கேக்குறானே தமிழ் மீடியத்துக்கு அசிங்கம்டா. என்னடா சொல்லு கொஸ்டின் கேட்குறீங்க சொல்லு. அரக்கோணம் என்றால் என்ன அது நீ ஸ்டார்ட் பண்ண. அரக்கோணம் என்பது 2 தண்டவாளங்களுக்கு நடுவிலே ட்ரெயின் வந்து நிற்கும் ஒரு ஸ்டேஷன் ஆகும். இந்த ஸ்டேஷன் பெயர் தான் அரக்கோணம். சுருக்கம் அரக்கோணம் என்பது அரக்கோணம் 6 கோணங்களை கொண்டது. இந்த அரக்கோணம் என்பது 6 கோணங்கள் கொண்டது. அதற்கு காரணம் என்னவென்றால் 6 திசைகளில் இருந்தும் வாகனங்கள் வந்து செல்வதால் விரிவாக்கம் அம்மா நீ ஃபெயிலு வெளியே போ. அவ்வளோதான். இங்கிலீஷே வந்து தமிழ் படிக்க வர மாட்டேது. அமைந்துள்ளது இங்கே அதிவிரைவு ரயில்களை தவிர அனைத்து ரயில்களும் நின்று செல்கிறது. ஆமாம் அரக்கோணம் ஸ்டேஷனில் மட்டும்தான் எல்லா நிமிஷம் இங்கிலீஷ். வந்தே பாரத் நிக்கலையா? வந்தே பாரத் நிக்கலையா? வந்தே பாரத் நிக்கலையா? ஆமா நான் நிக்குது இல்ல. அவன் யூரின் குச்சி குடி அவன் மைண்ட் செட்டாகவே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நம்ம பண்ணுறது எல்லாமே கிளாஸ் எல்லாமே நெகட்டிவ் தான். நம்ம தித்தினி போகிறோம் ஐயான்னு ஒரு பூஜையை போகிறோம் பாஸ்ட்